Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா எங்க பார்க்க போறோம்? வா. இப்போ நேரா கிளம்பி நம்ம கிட்டத்தட்ட நிறைய ஜுவல்ஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் ரெனிவல் டேட் வந்துருச்சு அப்படின்னாங்க. அதனால எல்லாத்தையும் போய் திருப்பி மாத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்னன்னா கொஞ்சம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பழைய ரேட்ல வச்சதுனால உங்களுக்கு புது ரேட் மாத்தி தர மாட்டேன், இல்ல புதுசா மாத்தி தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் ஆல்ரெடி நீங்க ஓவர் லோடா வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பேர்டனை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் தலையில கட்டலான்னு சொல்லிட்டு இந்த என்னது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம போய் என்னென்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் கையில இருந்து கட்டாம மாத்தி வைக்க முடியுமா? அந்த யோசனைக்கெல்லாம் பேங்க் ஒத்து வரணும்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா யோசிப்போம், ஆனா பேங்க் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. போய் பார்ப்போம். பேங்க் ஒத்துக்கிறத தாண்டி இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது நம்மளால வந்து எப்படி ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம 1000 யோசிப்போம். ஆனா என்ன நடக்குதுன்றது பேங்க் என்ன சொல்லுது அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். ரோடு போட்டாங்கப்பா, ரோடு பாத்தியாப்பா? எஸ், சிமெண்ட் ரோட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க फ्रेंड्स. இங்க தார் ஊத்தி இருக்கான், எதுக்கு சிமெண்ட் போட்டுருக்காங்கன்னு தெரியல. தார் ஊத்தி இருந்தா சும்மா செஞ்சுனே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் காலகாலமா அப்படியே இருக்கும்ல. அப்படி இல்ல, அங்கெல்லாம் நிறைய அந்த தானே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அந்த இதுதானே போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள கான்கிரீட் ரோடு தான் மேக்ஸிமம். இன்னும் நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா இவருன்னா ஒரு மாதிரி கோணையா நின்றுக்கிறாரு. காலையிலேயே சாதாரண டபுள் ஆயிட்டாரா? இல்ல இல்ல சிங்கிள்லயே அப்படி நடக்கிறாரு. பாவம் வயசானவர். ஓகே, இப்ப பேங்க்கு ஃபோன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க என்ன பண்ணலான்றத பாப்போம் அப்படின்றாங்க. ஒரே உழப்பல் இன்னைக்கு வந்து பேங்க் ஒரு வழியா ஆக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஒரு 3 hours 4 hours ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலை இருக்கும். அவங்களுக்கும் வேலை, நம்ம போய் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். ஃப்ரீயா உட்காராதீங்க, எங்க வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு மாத்தி ரெசிபி எல்லாம் தேடி எடுக்கணும். அதுவே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நகை உள்ளுக்குள்ள இருக்குது, எச்சலா இருக்கு. ஆனா ஆண்டவர் தான் ஒரு வழி பிறக்கணும் அதெல்லாம் மூட்டுறதுக்கு. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு நேரா தாம்பரம் வீட்டுக்கு போயிட்டு தான் ரெசிப்ட் எடுத்துட்டு போக போறோம். அங்கதான் எல்லாமும் அடங்கி இருக்கும். சோ அங்க இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம. சரி, நேரா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு எப்படி இருக்குது, 5 நாள் பூட்டிட்டு போனது எப்படி இருக்குன்னு பாப்போம். ரெண்டுமே குப்பை கோலமா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் வேலை செய்யறவங்க வரல. அந்த வீட்டுக்குனாச்சும் பரவாயில்ல, சின்னதுதான் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. இங்க கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் பூட்டி இருந்தது. ஒரே ஒரு மாதிரி கிளம்சியா இருந்தது. அதான் ஆக்சுவலி கிளம்சின்னா என்னன்னா, ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம எடுக்கிற மெட்டீரியல் அங்கங்க போடலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா 10 நாளா இல்லவே இல்லையே, கிளீனா தான் வச்சுட்டு போனோம். தூசிகள்லாம் எப்படிதான் வருதுன்னே தெரியல. பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி தூசி வருது? தவக்கல வச்சேன், தவக்கல நேத்து பாத்ரூம்ல தவக்கல 2 பேரும் போராடி அந்த தவக்கலை பிடிச்சாங்க. அத கையில பிடிக்கணும்னா கடுப்பா இருக்குது. அதனாலதான் அப்படியே இதுல போட்டு அது ஜம்ப் ஆகுது. அது தேரன்றாங்க. ஜம்ப் ஆச்சு அப்படின்னா தேரையாமா. அது தவளையா தேரையா நீங்களே சொல்லுங்க. நான் மகு போட்டு கவுத்து பிடிக்கலான்னு பார்த்தேன், 2 வாட்டி மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் சரி வேற வழியே இல்ல அப்படின்னு கையில பாத்ரூம் போட்டு ஃப்ளஷ் பண்ண அப்பவும் போக மாட்டேங்குது, பறந்து வருது வெளியே. ஃப்ளஷ் பண்ணா அடிச்சிட்டு போய்டும்னு பாக்குறேன், போக மாட்டேங்குது. மோனாக்கு வீடியோ அனுப்புறேன், என்னடா இது கேக்குது. அத வீடியோல வேற எடுத்துட்டு வந்தியா நீனு? மோனாக்கு வச்சேன், என்ன பிடிக்கிறாரு கேட்டுச்சாரு, நீ என்ன பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அப்ப அந்த வீடியோவும் இன்க்ளூட் பண்ணுப்பா. சரி ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு இன்க்ளூட் பண்றோம் பாருங்க. சரி ஓகே, அது சரி ஓகே, அது பாருங்க. கவரை போட்டு கையில போட்டு புடிச்சு தூக்கி போட்டார். ஆனா எப்படி உள்ள வருதுன்னே தெரியலப்பா. அதுதான் பூட்டி இருக்கிற வீடு, எல்லா பக்கமும் பூட்டி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏன் கக்கூஸ் வந்து உட்கார்ந்துக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வராதான, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவங்க கக்கூஸ்ல எப்படி வருது? அதான் எனக்கே ஒண்ணும் புரியல. அது ஹைட்டா பறக்கறனால மேபி ஜன்னல் வழியா வருதோ. இல்லப்பா, இங்க இருந்து அப்படி ஜம்ப் ஆகுது, அவள்தான்ப்பா. இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச அந்த பாத்ரூம் கிளாஸ் ஓபன்ல இருக்கறனால தானே. அது வந்து ஒரு அளவுக்கு ஹைட்டா தான் குதிக்குது. நார்மல் தவக்கெல்லாம் இப்படி தான் குதிக்கும். நார்மல் தவக்கல உனக்கு சும்மா இப்படி இன்னும் இது வந்து அப்படி எகிருது, அவள்தான். அதனால பாத்ரூம் கிளாஸ் வழியா உள்ள வருதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு நம்ம மஸ்கிட்டோ நெட் போட்டோம்னா பாத்ரூம் கிளாஸ் வழியா உள்ள வருதா? மஸ்கிட்டோ கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பாத்ரூம் கிளாஸ் வழியா எப்படிப்பா வரும்? எனக்கு அந்த பைப் இருக்குலப்பா, பைப் மேல நின்னு ஏறி வருமா இருக்கும். அந்த சைடு தான பைப் லைன் வருது. அதனால பாத்ரூம் கிளாஸ்ல இப்ப எல்லாம் நெட் போட்டோம் அப்படின்னா எதுவுமே உள்ள வராது. முதல்ல அதை செய்யணும். நெட் போட முடியாது, போடலாம், உள்பக்கம் போடணும் நம்ம.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மஸ்கிட்டோ நெட் மட்டும்தான் பாக்கி, அதையும் போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு நீங்களும் பாருங்க. முக்கியமான வேலைக்கு வந்தா தின்னு போட்டு 12:30 மணி ஆகுது. இப்போ இன்னும் நம்ம பேங்க் பக்கமே போகல. அதுக்கு என்னப்பா பண்றது? சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தாங்கன்னா வெட்டியா நம்ம அங்க எல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ப்பா. நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டு நாங்க 3-4 மணி நேரம் ஆயிடும். ஆல்டர்னேட்டிவ் பார்க்க முடியாதுப்பா. நம்மளுக்கு வந்து இல்லப்பா, நம்ம போய் சாப்பிட்டு உட்காந்தோம்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வயிறு வேறு டப்பான்னு அடிச்சுன்னு இருக்கும். வயசாயிடுச்சு, அப்புறம் மயக்கம் வரும், தலை சுத்தும். அது உனக்கு, எனக்கு இல்லை. யாரு உனக்கு? காலையிலே வயிறு பெரட்டுதுன்னு சொன்னவன் நீ. அது பசி எடுக்குதா வண்டுக்கு கூட தான் பசி எடுத்தா வயிற்று பரட்டும். அதேதான் சொல்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். போய் சாவி வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு மாட்டி விட்டாங்களா? எந்த கண்ணாடியும் வச்சுட்டாங்கன்னு காட்டியிருந்தாங்க. எந்த கண்ணாடியா? திரும்பி குப்பத்திராணி மாதிரி எல்லாத்தையும் சுத்தி போட்டு வச்சு உட்காந்துக்கிற. இவ்வளோ பொரியல் வந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல, மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கினேன் எல்லாத்தையுமே. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. 500, 400, 300 தான். இந்த கலையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி பாரு, இந்த விண்டேஜ் கலெக்ஷன் நல்லா இருக்கு. வைரம் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் கலர் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் தெரியாது. சரி, ஒரு போட்டோ ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது போயிருந்தால் நல்லா இருந்தாலும் ஓகே, எனக்கு அவ்வளோதான். ஓகேவா? இது அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்ட சட்டி முட்டி சாமானங்கள் எல்லாமே வந்து. இது என்னதுப்பா இது? அதுதான் திருப்பி ஸ்டாண்ட் 3 ஸ்டாண்டு போட்டேன். என்ன ஸ்டாண்டு? அந்த நம்ம ஸ்டாண்ட் வித்து வச்சிருக்கோம், அழகு செடி வச்ச ஒரு ஸ்டாண்ட். செடி இது. அந்த ஸ்டாண்ட் இன்னொன்று ஒரு செட்டு போட்டேன். சரி. இன்னொன்று 2 கீழே கிடக்குது. நம்ம பூவும் போட்டேன். இன்னும் அந்த பாண்டுக்கான வரல எனக்கு ஆர்டர். அது இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு எல்லாத்தையும் தூக்கின்னு போவானா? ஆமா, அது திருப்பியும் நம்ம ரூம்ல எல்லாம் கொஞ்சம் அழகுபடுத்துறோம். என்ன வச்சு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு 3 ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்டு ஒரு செட்டு 3 வரும். அந்த 3 இப்போ 1 தான் வந்திருக்குதா? செடி வரல இன்னும். செடி 2 செடி போட்டேன். ஏன் அங்க ஒரு செடி 2 செடி கீழே தானே கிடக்குது, அதுக்கு ஸ்டாண்ட் இல்லாம? அதுக்கு வச்சுட்டா இன்னும் ஒரு ஸ்டாண்ட் சும்மா இருக்கும்ல, நம்ம ரூம்ல வைக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்காக ஒரு செடி வேணும். அப்புறம் எங்கேயாவது அந்த இது மாதிரி எல்லாம் செடி வைக்கிறதுக்கு வேணும். அந்த டிவி ஸ்டாண்ட்லாம் சும்மா இருக்குல்ல, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் செடி வச்சா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது அப்புறமா வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ரெசிப்ட் எல்லாம் எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம். இந்த எவ்வளோ ரெசிப்ட், இன்னும் ரெசிப்ட் நாங்கள் பிரிண்டே வாங்காமல் அங்கேயே விட்டோம். நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்போ வாங்கின்னு இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் டாப்அப் பண்ணதுனால அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்கணும். கண்ணில் பார்த்துக்க வேண்டியதுதான் இருக்கணும். இப்போதைக்கு திருப்பி பொருள் கொடுக்கணும். எது வைக்கிறது எது எடுக்கிறது, மாற்றி எப்படி வைக்கிறது, சீக்கிரம் எடுக்கிறதுக்கு. என்ன பண்றப்பா? மணி என்ன காட்டு? 1 மணிக்கு வந்தோம். 5 மணி நேரமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். வேற என்ன பண்றது, நம்மளோட ஒர்க் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. காட்டி பேசுவேன், காட்டி பேசுவேன். திரும்ப போயிடும். ஆனா இருந்தாலும் சும்மா ரொட்டேஷனுக்காக வெளில வந்துருக்குது. ஒரு சின்ன ரொட்டேஷனுக்காக அந்த வேலையை பார்த்தோம். எப்படி சொல்றதுன்னு தெரியல, தேவைப்பட்டது அந்த ரொட்டேஷனுக்கு. இதுல இங்க இருக்கிறது அங்க பிடிங்க போடும், அங்க இருக்கிறது இங்க பிடிங்க போடும். ஆனா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். குடோன்ல இருந்திருக்கலாம். ஆனா குடோன்ல இருந்தா அந்த சுகம் கிடைக்காது இல்ல. ஒரு வாரம் இருந்தாலும் ஒரு வாரம் நம்ம உடம்புல இருக்கும்போது சுகமா இருக்கும். ரீசன் அது மட்டும்தான். எவ்வளோ லேட் ஆகி போச்சு. இன்னும் முடிச்சதான் மௌலி போயிட்டான் பாவம். அவனை கூப்பிட்டே வந்துருக்கோம் பாவம். சும்மானாச்சும் அவனை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறேன். எடு. அது யாருக்கணும் இருந்தது தானே. ஓ, மாத்திட்டியா? ஒழுங்கா போட்டிருக்கியாப்பா? லூசா கிசா போட்டிருக்கு போற.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டூர் போயிட்டு வர வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்கே மணிக்கிழமை உட்காருங்களே. மணி வந்து 5:45 ஆகுது. என்னால் சுத்தமாக முடியல. பசியில் தலையெல்லாம் வலிக்குது, வாயெல்லாம் பெரட்டுது, வயிறெல்லாம் பெரட்டுது. இன்னும் எங்களுக்கு முடிஞ்ச பாட காணும். இன்னைக்கு டேவே வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிடும். ஜுவல் எடுக்க வந்து உலட்டி அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேலை வாங்கணும். வேலை வாங்கினதுனால இந்த பிரச்சனை. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதனால கொஞ்சம் மாற்றி வச்சு ஏதாவது ஒரு ஜுவல் நம்மளால வெளியில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம பழைய ரேட்டுக்கெல்லாம் வச்சுருப்போம்ல. நம்ம இப்போ வந்து ஒரு 7,000க்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ 9,000 கொடுக்குறாங்க. 2,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இடையில நாங்கள் டாப்அப்பும் ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு சிலது வந்து எங்களால் பண்ண முடியல. அது என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸட்ல மாதிரி வச்சுருந்தேன். அது வந்து இந்த மாதிரி விட்ரா பண்ண முடியும். 1 year ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி. அது விட்ரா பண்ண முடியாது. அதை வந்துட்டு என்ன பண்ணோம், ஒட்டுக்கா அமௌண்ட் கட்டி மூட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 இருந்தது ஃபிக்ஸடில் வச்சுருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணோம், அது பழைய ரேட்டில் வச்சுருந்தோம். அதெல்லாம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து மொத்தமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி வெளியில் வாங்கி நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக இப்போ கட்டிட்டு திருப்பியும் அதை எடுத்துட்டு அந்த ஜுவல்ஸ் ஏதாவது வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதை வெளியில் எடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். மாதம் கட்டி மூட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மாதம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி பார்ட் அமௌண்ட் கட்டுற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி எல்லாத்தையும் வச்சதுனால இப்போ இந்த இவ்வளோ டிலேஸ். அவங்கக்கிட்ட இருந்தும் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அது இன்னும் வரலி. நாங்கள் எல்லாத்தையும் ப்ளச் பண்ணி எடுத்துட்டோம். அதில் தான் வந்து இப்போ வந்து நம்ம இந்த 2 வெளியில் எடுத்தோம். திருப்பி வந்து இது ப்ளச் பண்ணணும். சரி, ஒரு வாரம் என் கையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அமௌண்ட் நிறைய செட்டில் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அதனால அதெல்லாம் கணக்கு பார்த்து நாங்கள் ஒன்றொன்னா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிறது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வேற ஒரு ஜுவல் உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். அந்த ஒரு ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை முடிச்சுட்டு தான் போகணும். செம பசி. போய் முதல்ல ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னைக்கு இந்த டேவே ஃபுல்லாக வந்து காலி. ஓகேங்களா, நிறைய வீடியோஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. ஐயோ, வீடியோ எடிட் பண்ணணும், சாப்பிடணும், பேக்கிங் பண்ணணும், ட்ரிப்புக்கு போகிறதுக்கு எதையுமே பண்ணலை. இன்னைக்கு டே ஃபுல்லாக இங்கேயே கான். இதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒன்று இருக்குது, அதுக்கும் இப்போ கிளம்பணும். பா சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எவ்வளோ நேரத்தில் இங்கேருந்து முடிச்சு நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். கட்சியில் உந்துதான் வரல போலயே. ஆமாம், கருமம் என்ன சொல்றது, எந்த நேரத்தில் பெத்த எடுத்தாங்கன்னே தெரியல. இப்ப மணி வாழ்க்கை மணி 6:15 அவங்களுக்கு 5 மணிக்கே க்ளோசிங் டைம் ஆமா. நீங்க நாளைக்கு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. கட்டுப்பா இருக்குதுண்ணா நினைச்சாலே. சரி விடு, நாளைக்கு காலையில வந்து மீதி கண்டினியூ பண்ண. இதுக்கு நீ அங்கேருந்து இங்க லொட்டுக்குன்னு வரணும். வந்தா கையோட வேலை முடியும்னு நினைச்சா எரிச்சல் தான் ஆகுது. பசிக்குதுப்பா, நீ பாட்டுக்கு போயின்னு இருக்காப்பா. சரி, இங்க உட்காந்து என்ன வேணும் உனக்கு? இப்போ ஏதாவது ஒண்ணு திங்கிறதுக்கு வாங்கினு வா. பசிக்குது. சாண்ட்விச் ஆச்சு, நூடுல்ஸ், சாண்ட்விச் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. அவனுக்கு ஏதாவது வாங்கிக்கோ. அவன் நூடுல்ஸ் தான் சாப்பிட மாட்டான், சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டா. சீக்கிரம் வாங்கிட்டு வா, பசி உயிர் போகுது. என்னப்பா அழகு பண்ணி நிக்கிற உன்ன நீ? வித்தியாசமா தெரியுது. ரொம்ப நாள் அந்த கம்மல் இந்த மாதிரி போடவே இல்லைல்ல. ஒரே கம்மல் போட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி மாறிடுச்சுல. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஹேங்கிங் கம்மல் போடவும் எனக்கு ஃபேஸ்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலாம் நம்ம போய் ஒரு பேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மார்னிங் போயிட்டு இது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் வச்சுருந்தோம். 30,000க்கு அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமா ஒரு செயின் எடுத்தாரு, என்னோடது ஒரு வளையல். எங்க பச்சு செயினா போட்டுக்கிறேன் என்ன காட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த சின்ன செயின் ஒன்று எடுத்தோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஏன் எடுத்தோம் இப்போ அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. 1 year ஆயிடுச்சு, அதை மாற்றி வைக்கணும் அப்படின்னாங்க. சரி, பணம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், நம்ம பணம் கட்டி தானே மாற்றி வைக்கணும், பணம் தான் கட்டுறோம், கொஞ்சம் எடுத்து இந்த ஒரு 4 நாள் 5 நாள் ட்ரிப்பு போகிறோம், அது வரைக்கும் போட்டுக்கிட்டு அப்புறம் போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான். இன்னொன்று என்னன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக நகை கடை பக்கமும் போல பிளட்ஜிங் வச்சது மானியமே இருக்கு, எதுவுமே எடுக்கவே இல்லை. இது வந்து எதுக்காகன்னா, இவர் ஒரு ராசி, இவருக்கு ஒரு நம்பிக்கை, கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு வச்சா சீக்கிரம் மூட்டிடலாம் வந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆண்டவர் மாதம் தோணா இருக்காங்க.
ஸோ அதுக்காக தான் இந்த வேலையை நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு பாத்துக்கலாம். அது முன்னாடி வரத நம்ம இப்போயே யோசிச்சோம் அப்படின்னா நிம்மதி போயிடும். இல்ல எப்படியும் வைக்கணும், ஒரு 4 நாள் போட்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்க பண்ணோம் அந்த வேலையை. ஏன்னா இப்ப கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு திரும்பி வச்சுட்டு நம்ம ஒன்றும் இல்லாம அப்படி கை வீசிக்கின்னு வர்றதுக்கு ஒரு மனசமாதானோட வந்தோம் அப்படின்னா ஒரு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் தான். எல்லாருமே மேக்சிமம் அந்த மாதிரி தான் செய்வீங்க. நாங்க புதுசா ஒன்றும் செய்யல, இருந்தாலும் நாங்க அதை சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.